எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்கழி 21ஆம் நாள். நாம் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலிருந்து 2ஆம் திருமொழியில் உள்ள பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு 8வது பாசுரம், வட்டவாய் சிறு தூதையோடுன்னு ஆரம்பிக்கக்கூடிய 8வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். முதல்ல பாசுரத்தை பார்த்துட்டு அப்புறம் அந்த விளக்க உரையை பார்க்கலாம். வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுடகும் மணலும் கொண்டு இட்ட மாவிளையாடுவோங்களை சிற்றிலிடழி தென்பயன் தொட்டுடை துரு நாளியேல் கண்டாய் சுடர்ச்சக்கரம் கையிலேந்தினாய் கட்டியும் கைத்தாளின் நாமை அரிதியே கடல் வண்ணனே. மறுபடியும் 2ஆம் திருமொழி, நாச்சியார் திருமொழியிலிருந்து 2ஆம் திருமொழி 8வது பாசுரத்தை இப்போ பார்த்துட்டு அப்புறம் நம்ம அதை விளக்க உரையை பார்க்கலாம். வட்டவாய் சிறு தூதையோடு சிறு சுடுகும் மணலும் கொண்டு இட்ட மாவிளையாடுவோங்களை சிற்றிலிடழி தென்பயன் தொட்டுடை துணலியேல் கண்டாய் சுடர்ச்சக்கரம் கையிலேந்தினாய் கட்டியும் கைத்தாளின் நாமை அரிதியே கடல் வண்ணனே. இப்போ இந்த பாசுரத்தினுடைய விளக்க உரையை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் தாங்கள் மணல் வீடு கட்டி விளையாடுவதை, எதை கொண்டு மணல் வீடு கட்டி விளையாடுறோங்கிறத அழகா பட்டியலிடுகின்றார். சிறுமியர்கள் எல்லோரும் எப்படி மணல் வீடு கட்டி விளையாடுவார்கள் என்பதை இங்கே அழகாக சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இதுல முதல்ல பார்த்துடலாம், வட்டவாய் சிறு தூதை என்கிறாள். அதாவது வாய் வட்டமாக அமைந்தது அப்படிங்கிறார். சிறு தூதை அப்படின்னா மண்கலம், அதாவது மணலை கொண்டு வருவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களம். அந்த மணலை கொண்டு வரதுக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களம் வாய் வட்டமாக அமைந்தது அப்படிங்கிறது தான் வட்டவாய் சிறு தூதைங்கிறான். சின்ன சின்ன சொப்பு வைத்து விளையாடுவார்கள் அல்லவா குழந்தைகள்லாம், அந்த சொப்பை தான் இங்கே அழகாக வட்டவாய் சிறு தூதை என்ற அழகான பதத்தை ஆண்டாள் நாச்சியார் பிரயோகப்படுத்துகின்றாள். எவ்வளவு அழகாக பாடுகின்றாள் பாருங்கள். இப்போது வைத்து விளையாடும் மண்கலத்தை அந்த காலத்திலேயே வைத்து விளையாடி இருக்கிறார்கள் என்று இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போது எல்லோரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் எப்படி பார்க்குறா, அந்த காலத்து அகழ்வாராய்ச்சியில் என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண சின்ன சின்ன மண்பாண்டங்கள், விளையாட்டு பொம்மைகள், அந்த காலத்தில் உபயோகித்ததை வச்சு தான் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கிறா இல்லையா. இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை சிறு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பொருட்களை கொடுத்து விளையாட செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்ட சமூகம் தான் நம்ம இருந்திருக்கோம். அதாவது முன்காலத்திலேருந்து இப்பொழுது வரை உள்ளது. இவைதான் ஆண்டாள் நாச்சியார் தன் பாசுரத்துல பதிவு செய்திருக்கிறார்கள். சிறு சுளகும் என்கிறாள். இது சிறு முரத்தை குறிக்கும். சிறு சுளகும் மணலும் கொண்டு அப்படிங்கிறா. அப்படின்னா என்ன, இந்த சிறு முரத்தை கொண்டு மணலை சலிப்பதற்காக அந்த சிறு முரத்தை யூஸ் பண்றதா சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த மணலை, வாய் வட்டமாக அமைந்த மணலை கொண்டு வருவதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களம் மூலம் மணலை எடுத்துன்னு அந்த சிறு முரத்தை கொண்டு சலித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த 2 வரிகள். அது அழகா ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறாள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இட்ட மாவிளையாடுவோங்களை சிற்றிலிடழி தென்பயன் என்கிறாள். அப்படின்னா இந்த விளையாட்டெல்லாம் நாங்கள் இஷ்டப்பட்டு தான் நாங்கள் விளையாடுறோம். எதுக்காக விளையாடுறோம், நீ வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை விளையாடுகிறோம் என்பதுதான் இதனுடைய இதை சொல்றார். அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, அதாவது ஆண்டாள் நாச்சியார் சொல்றது என்னன்னா, இதை நாங்கள் இஷ்டப்பட்டு தான் விளையாடுறோம், நீ வர வேண்டும் என்பதற்காக தான் இதை விளையாடுறோம்
ஆனா இதனோட உள்ளர்த்தம் என்ன? நீ எங்கள் சிற்றில் வந்து தங்க வேண்டும், அதை நீ பார்க்க வேண்டும், அழகாக இருக்கிறது என்று புகழ வேண்டும் கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இதற்காகத்தான் நாங்கள் இந்த விளையாட்டை விளையாடுறோம். ஆனா கண்ணா நீ என்ன செய்யற? வந்தவுடன் எதையும் பார்க்காம, எதையும் புகழாம, அதாவது போன பாசுரத்துல பார்த்தோம் இல்லையா, இன்று முழுவதும் முதுகு நோவ அப்படின்னு முன்னாடி பாசுரத்துல எல்லாம் பார்த்தோம். அதாவது நாங்கள் நாள் முழுவதும் முதுகு நோவ சிற்றல்களை கட்டினா நீ அதை பார்த்து புகழாம காலால தட்டி விட்டு செல்கிறாய். ஐயா இதெல்லாம் நியாயமா என்று சொல்வதாக ஆண்டாள் நாச்சியார் சொல்வதாக அமைந்திருக்கிறது. அதாவது இட்ட மாவிளையோடு ஓங்களை இழைத்தீன் என் பயன் அப்படிங்கிறான். அதாவது நீ புகழாம தட்டி நாங்க கட்டியிருக்கிற சிற்றல்கள் எல்லாம் பார்த்து வந்து தங்கி பார்த்து புகழாம தட்டி செல்றதுனால என்ன பயன்? எங்க முகம் வாட போறது, எங்க முகம் வாட விடுறதுனால என்ன பயன் கண்ணா என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறாள். தொட்டுடைத்து நலியேல் கண்டாய் என்கிறாள். அப்படின்னா இங்கே கண்ணன் சிற்றல்களை தட்டி விடுறத மட்டும் செய்யல, இவர்கள் ஓடி போனால் பிடிக்கிறது, கீழே தள்ளுறது, மேலே ஏறி குதிக்கிறது, இந்த மாதிரி அவர்களை சீன்ற வேலைகள் எல்லாம் செய்கின்றான் கண்ணன். இதுக்கு முன்னாடி பாசுரத்துல பார்த்தேன்னா நம்ம என்ன பார்த்தோம்? நீ உண்டு தின்னென்ன நம் கண்டோம் என்றாள். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நன்றாக உண்டு நன்னாதான் இருக்க. ஏன்னா யசோதா வீட்டுல தயிருக்கும் வெண்ணெய்க்கும் என்னைக்குமே பஞ்சமோ குறைவோ இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையிலேருந்து நீ நன்னா யசோதா வீட்டிலேருந்து வளர்ந்து நீ நன்னாதான் நிலைமையில இருக்கின்றாய். ஆனா நீ எங்களை தள்ளுவது போன்ற குறும்புகளை செய்கின்றாய். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது கண்ணா என்று ஆண்டாள் நாச்சியார் கூறுவதாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததை பார்த்தேன்னா சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய் என்கிறாள். சுடர் சக்கரம் கையில் ஏந்தினாய்னா நல்ல ஒளி பொருந்திய சக்கரத்தை ஏந்தியவனே, கட்டியும் கைத்தால் இன்னாமை அறிந்தியே கடல் வண்ணனே என்கிறாள். இங்கே கட்டி என்பது சக்கரை, அதாவது வெள்ளக்கட்டியை குறிக்கிறது. அதாவது கரும்பு எடுத்து அதை சாறு கொண்டு அதை பிடித்து வைத்து என்ற அந்த வெள்ளக்கட்டி. அது எதுக்காக சொல்றாங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் எப்படியெல்லாம் குறும்பு பண்ணுவது எப்படி இருக்கு, அதாவது எங்களை தள்ளி விட்டு எங்களை வந்து கீழே தள்ளி விட்டு அந்த மாதிரி சீன்றதெல்லாம் எப்படி இருக்கு, குறும்பு பண்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, கரும்பு கட்டி சக்கரை கட்டி இருந்தா கூட அது மனசு வெறுத்து போனால் ருசிக்குமா? மனசு வெறுப்பா இருந்தா சக்கரை கட்டியோ வெள்ளக்கட்டியோ கொடுத்தா கூட ருசிக்குமா? ருசி தராது. அதுபோல் நாங்கள் உனக்காக நோன்பு இருந்தாலும் நீ எங்களை நலிய வைத்தால் நாங்கள் உன்னை ருசிக்க முடியுமா அப்படின்னு எவ்வளவு அழகான ஒரு கற்பனை திறன் கொண்டு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அமைச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் இந்த 8வது பாசுரம். நாளை 9ஆம் பாசுரத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.